16 இதைத்தான் ஆங்கில தமிழ்ல காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். இன்னொரு விதத்தில் சொல்லுவேனால், உங்கள் காலங்களை சற்று ஆய்வு செய்து பாருங்கள். அனலைஸ் யுவர் டைம். கொஞ்சம் ஆய்வு செய்யுங்க. வருமுன் காப்போம் என்று சொல்லுகிறோமே, ஒரு நாள் வரும் ஜெபிக்க முடியாது, வேதம் வாசிக்க முடியாது, ஊழியம் செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. அப்படிப்பட்ட நேரங்களிலே இன்றைக்கு பண்ணுகிற ஜெபங்கள், இன்றைக்கு செய்கிற ஊழியங்கள் வருங்காலத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய பலனை தரும். முதல் குறிப்பு, அனலைஸ் யுவர் டைம். முதலாவது, ஒரு பக்தன் இப்படி சொன்னார், sanctity your time. உங்கள் நேரங்களையும் பசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல அழகான வார்த்தை. 5:16 நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால். என்னுடைய முதல் குறிப்பு, sanctify your time. உங்கள் நேரங்களை கூட பசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். தூக்கம் வரலன்னா 2-3 பாட்டு கேளுங்க. தூக்கம் வரலன்னா அன்பார்களுடைய பைபிள் படிங்க. அது படித்தா தூக்கம் வந்துடும் எல்லாருக்குமே. ஆனால் எதற்கு நேரம் செலவழிக்க வேண்டுமோ அதற்கு நேரம் செலவழிப்பதில்லை. எதற்கு செலவழிக்க கூடாதோ அதற்கெல்லாம் நேரம் செலவழிக்கிறோம். இந்த முதல் குறிப்பு, sanctify your timing. 5:16 காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னொரு மொழிபெயர்ப்பில் sanctify your time. உங்கள் நேரங்கள் கூட பசுத்தப்படட்டும். தேவையற்ற குப்பைகள், தேவையற்ற காரியங்கள் இந்த ஊடகத்தில் பார்க்கிறோம். அடுத்தவரை குறித்து வருகிற ஒரு செய்தி ஒரு சில நேரங்களில் லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் கவர்கிறது. அது அடுத்தவரை குறித்த ஒரு செய்தி. அவர் விழுந்து போனார், அவருடைய வாழ்க்கைப்படி 1 மணி நேரத்துக்குள்ளே பல லட்சங்கள். ஆனால் சத்தியத்தை பேசுகிற அநேக ஊழியருடைய செய்திகள் கேட்பதற்கு ஆட்கள் இல்லை. எத்தனையோ பேர் தேவ மனிதர்கள், என்னை கவர்ந்த தேவ மனிதர்களிலே டாக்டர் தியோடர் வில்லியம்ஸ் அவர்கள், சாம் கமலேசன் அவர்கள், எம்எல் ஜெபசிங் ஐயா அவர்கள், நம்முடைய காலத்தில் வாழ்கிற ஆர் ஸ்டான்லி அவர்கள். யோசித்து பாருங்கள், அவருடைய செய்திகளை பார்ப்பதற்கு இன்றைக்கு ஆட்கள் இல்லை. அது அவளுக்கு போர் அடிக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, நான் சொன்னேன், இந்த தேவமனிதருடைய செய்திகளை கேளுங்கள். உடைய வாழ்க்கை வளப்படும், உடைய வாழ்க்கை சீராகும். ஆங்கிலம் தெரிந்தவர்கள் வாரன் வெஸ்பி, சார்ல்ஸ் ஸ்பர்ஜன், இப்படிப்பட்ட செய்திகளை கேளுங்கள். அன்பானவர்களே, இந்த காலத்தில் வாழ்கிற பல தேவமனிதர் இருக்கிறார்கள். பெனியனை குறித்து பல சொல்லுவார்கள், ஒரு சிறந்த வேத பண்டிதர். அவருடைய செய்திகளை கேளுங்கள், கருத்தாழம் இருக்கும். அவருடைய வேத பாடங்கள் ரொம்ப கருத்தாழம் உள்ளது. எனவே நாட்களை